உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பேச போறோம். அதனால இந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். மூன்றாவது பார்வை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கணும் மக்களுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நேற்று திருச்சியில வருவாய் கோட்டாட்சியர் ஆறாமுத தேவசேனா அப்படிங்கிற ஒருத்தவங்க விபத்துல இறந்து போனாங்க. எல்லாமே இது விபத்து அப்படின்னு சொல்லிட்டு மூடப்பட்டுருச்சு. அவர்களுடைய அந்த கோட்டாட்சியரோட வாகனத்துலதான் அவங்க பயணம் செய்யறாங்க. அரசு பேருந்து மோதி இவர்களுடைய அந்த வாகனம் அப்படிங்கிறது ஓரமா நின்ன ஒரு ஜேசிபி மேல போய் இடிச்சு பெரிய சேதம் உண்டாயி அவங்க இறந்து போயிருக்காங்க. டிரைவர் அதாவது ஓட்டுநர் மட்டும் படுகாயத்தோட உயிர் பிழைச்சிருக்காரு. இத எல்லாருமே சொல்லப்பட்ட செய்திகள். இது உங்களுக்கு தெரியும், புது செய்தி அப்படிங்கிறது கிடையாது. ஆனா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அப்படிங்கிறது, இது திட்டமிட்ட படுகொலையா, மணல் மாஃபியாக்களால நடத்தப்பட்ட ஒரு கொலையா அப்படிங்கிற மாதிரி நாம சந்தேகிக்க வேண்டியது இருக்கு. அதற்கான முகாந்திரம் அப்படிங்கிறதும் இந்த பகுதியில நிறைய இருக்கு. இந்த வரலாறு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, விராலிமலை தாசில்தார் பார்த்திபன் அப்படிங்கிறவரு இதே ஏரியாவில் மணல் கடத்தலை தடுக்கக்கூடியவர், கடுமையா மணல் கடத்தலை தடுத்தவர். இவர் ஏற்கனவே இதே பகுதியில விபத்தில் பலியான தகவல்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதோட மணல் கடத்தலை தடுக்கிறவங்க எல்லாமே விபத்துல பலியாகிறாங்க அப்படிங்கிறப்ப நமக்கு இதுவும் கூட ஒரு திட்டமிட்ட படுகொலையா இருக்குமோ, இந்த விபத்தை திட்டமிடப்பட்டதா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் அப்படிங்கிறது எழுது. ஆனா இதற்கான அடிப்படை முகாந்திரம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாலும் இந்த சந்தேகத்தை நம்மளால எழுப்பாம கடந்து போக முடியல. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக ஆட்சியில 2023 வருடம் நரசிங்கபுரம் பகுதியில மணல் கடத்தலை தடுக்க முயன்ற ஆறைய கடுமையா ஒரு கும்பல் அடிச்சு உயிர் போற அளவுக்கு அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போனாங்க. அவர்கள் யார் அப்படின்னா எல்லாமே திமுகவை சேர்ந்தவர்கள். அந்த பச்சைமலை பகுதியில, துறையூர் பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய பச்சைமலை பகுதியில செம்மண் திருடுறதா அவருக்கு தகவல் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. இரவு நேரத்துல ஜேசிபியை வச்சுக்கிட்டு டிப்பர் லாரியில செம்மண் திருடுறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சி அவரு ஆய்வுக்காக போயிருக்காரு அந்த இடத்துக்கு. அங்க நரசிங்கபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் திமுகவை சேர்ந்த மகேஸ்வரன், அவரோட அல்ல கைகளான திமுகவை சேர்ந்த தனபால், மணி, கந்தசாமி, இந்த 4 பேரும் சேர்ந்து, ஏடா எங்க அப்பாவோட ஆட்சி, நாங்க எங்க சௌரியத்துக்கு செம்மண் அள்ளுவோம், நீ யாரா தடுக்கிறதுக்கு, ஆட்சியே எங்களோடது அப்படிங்கிற திமிர்ல அவரை உயிர் போற அளவுக்கு அடிச்சு போட்டிருக்காங்க. அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்து உயிர் பிழைச்சா போது தப்பி ஓடி வந்தார். இந்த ஆட்சியில விஓக்கள் கொலை செய்யப்படுறது, இது மாதிரி மணல் கடத்தல தடுக்கக்கூடிய ஆறை தாக்கப்பட்டது, இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா நடக்குது. அப்படிங்கிறப்ப இந்த கொலையை நம்மளால கடந்து போக முடியல. இந்த ஊராட்சி மன்ற தலைவர் திமுகவை சேர்ந்த மகேஸ்வரன், தனபால், மணி இவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு ஃபார்மல் அரெஸ்ட், ஜாமீன் அப்படிங்கிறதுல வெளியே வந்துட்டாங்க. இதனாலேயே பல அதிகாரிகள் திமுகவினரை தட்டி கேட்கறதுக்கு அச்சப்படுறாங்க. இந்த அடிப்படையில இந்த முசிறி எல்லைக்கு உட்பட்ட அந்த பகுதி முழுக்க மணல் கடத்தலை தீவிரமா தடுத்தவர், மணல் கடத்தலுக்கு எதிராக முன்னின்று பணிகளை முடுக்கி விட்டவர் தான் இந்த ஆறாமுத தேவசேனா அப்படிங்கிற வருவாய் கோட்டாட்சியர். இவருடைய விபத்து மரணம் அப்படிங்கிறது கேள்விகளை எழுப்பாம நம்மளால கடந்து போக முடியல. மக்களாகிய நீங்க இது விபத்தா இல்ல திட்டமிட்ட படுகொலையா இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்களே முடிவு பண்ணீங்க. எது அப்படிங்கிறத உங்களுடைய பொறுப்புக்கே விட்டுறேன். என்ன காரணம் அப்படின்னா, மோதியது அரசு பஸ்ஸாவே இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஜேசிபி நின்று இருக்கு ரிப்பேரா. எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலை ஸ்ரீரங்கம் வட்டம் மேக்குடி கிராமம் கடியாக்குறிச்சி அப்படிங்கிற பேருந்து நிறுத்தத்திற்கு பக்கத்துல ஒரு ஜேசிபி ரிப்பேர் ஆகி நின்றுருக்கு. அந்த ஜேசிபில போய் இவரோட வாகனம் மோதி தான் விபத்துக்கு உள்ளாகி இறந்து போயிருக்காரு. ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க. இதுல வந்து தமிழக அரசு ஊழியர்களுக்காக இப்ப காப்பீடு திட்டம் போடப்பட்டிருக்கு. அதன் மூலியமா அவருக்கு 1 கோடி ரூபாயும் கிடைக்கும். அது இல்லாம அரசு சார்பா 15 லட்சம் ரூபாய் பணம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இதோட கடந்து போயிடுவாங்க. அது திமுகவோட ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு குற்றம் நடந்துருச்சு அப்படின்னா நாங்க தான் குற்றவாளியை உடனே புடிச்சிட்டோமே அப்படிம்பாங்க. குற்றம் நடக்காம தடுக்கிறது இவர்களோட வேலை அப்படிங்கிறதே இவங்க மறந்துட்டாங்க. குற்றம் நடக்குது, குற்றவாளியை நாங்க புடிச்சிட்டோம், அப்ப மறுபடியும் ஏன் குற்றம் நடக்குது? எதற்கெடுத்தாலும் குற்றம் நடந்த பிறகு நாங்க குற்றவாளியை விரைந்து கைது செய்த காவல்துறைக்கு பாராட்டுகள். குற்றமே நடக்காம தடுக்கிறது காவல்துறையா, குற்றம் நடந்த பிறகு கைது செய்யக்கூடியது காவல்துறையோட வேலையா? ரெண்டுமே காவல்துறையோட வேலை தானே. இவர்கள் அதை ரொம்ப வசதியாவே மறந்துடுறாங்க.
இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி யாராவது இறந்துட்டா உடனே அரசு சார்பா மக்களோட வரி பணம் தான் வெட்டியே கிடக்க, இந்த மாதிரி விபத்துகளுக்கு மரணம் அப்படிங்கிறது ஒரு அரசு ஊழியர் கொடுக்கறத பத்தி நாம தப்பு சொல்லல. எதற்கு எடுத்தாலும் பணம் கொடுத்தா சரி கட்டப்பட முடியுமா? இந்த 1,15,00,000 ரூபாய் இழந்த அந்த உயிரை திருப்பி கொடுத்துருமா? இந்த கேள்விகள் எல்லாமே இருக்கு. கள்ளசாராயம் குடிச்சிட்டு செத்தா 10 லட்சம், என்ன கன்றாவியான ஒரு கேடுகட்ட ஆட்சி அப்படிங்கிறத மக்களாகிய நீங்க முடிவு பண்ணீங்க. உயிருக்கு விலை வைக்கக்கூடிய ஒரு ஆட்சி இருக்கு அப்படின்னா அது இந்த கேடுகட்ட திராவிட மாடல் ஆட்சி தான். ஆனா விளம்பரம் பண்ணிட்டு தெரியறதுல மட்டும் குறைச்சல் இல்லை. இப்ப இந்த கள்ளசாராய மரணம் நேற்றோட ஒரு ஆண்டு முடிஞ்சு போச்சு. மு.க. ஸ்டாலின் என்னும் நிர்வாக திறனற்ற ஒரு முதல்வரால் படுகொலை செய்யப்பட்ட 68 பேர் அப்படிதான் இதை நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா 2 பேர் இறந்து போறாங்க கள்ளசாராயம் குடிச்சு. அந்த பகுதி கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் போய் கள்ளசாராய மரணங்களை மறைக்கணும், அரசுக்கு அவப்பெயர் வந்துரும் அப்படிங்கிறதுக்காக அந்த 2 பேரும் கள்ளசாராயம் குடிச்சு சாகல. ஒருத்தனுக்கு தீராத வயிற்று வலி, ஒருத்தனுக்கு ஏற்கனவே ப்ராப்ளம் உடம்புல இருந்ததால இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுகவோட ஆட்சி அவலங்களை மறைக்கிறாங்க. அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் என்ன பண்றாங்க, கள்ளசாராயத்தால இந்த சாவு நடந்திருந்ததுன்னா அந்த 2 பேரோடய போயிருந்திருக்கும். அரசு அதை மறைக்க முயற்சி செஞ்சு இந்த இழவுக்கு போன எல்லாமே கள்ளசாராயம் இல்லடா, அது நல்ல சாராயம் தான் போல இருக்கு, மீதி 66 பேர் சாராயத்தை குடிச்சிட்டு செத்து போறான். ஒரு 2 மரணத்தை மறைக்க போய் 68 மரணத்துல அம்மனமா நின்னுச்சு இந்த அரசு. இந்த அதிகாரிகள் இதுக்கு பதில் சொல்லுவாங்களா, இல்ல 68 பேரோட உயிருக்கு ஸ்டாலின் பதில் சொல்லுவாரா? சொல்லுங்க பாப்போம். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நாம நியாயப்படுத்த விரும்பல, ஆனா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் 11 உயிர்கள் எடப்பாடி பழனிசாமியால் கொலை செய்யப்பட்டார்கள் சொன்னது இதே ஸ்டாலின். இப்ப 68 பேரை கொண்ட ஸ்டாலின் என்னன்னு சொல்லலாம், 68 பேரை கொன்ற கொலைகாரன் அப்படின்னு சொல்லலாமா? இத பத்தி எல்லாம் மறைக்கணுங்கிறத நேற்று ஒருத்தனை கைது செஞ்சு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் வேளாண் அணியோட செயலாளர் கள்ளசாராயம் காய்ச்சறான்னு கைது செய்யறாங்க. வெக்கமாவே இல்லையா உங்களுக்கு? உண்மையிலேயே அதிமுகவை சேர்ந்தவன் கள்ளசாராயம் காய்ச்சினாலும் அதை பிடிக்க வேண்டிய கடமை காவல்துறையை கையில வச்சிருக்கிற ஸ்டாலினுக்கு தானே இருக்கு. ஏன் பிடிக்கல? இத்தனை நாளா தெரியாதா உங்களுக்கு? இல்ல நேத்து தான் ஆரம்பிச்சா உடனே போய் பிடிச்சிட்டீங்களா? அதிமுகவை சேர்ந்தவன் உங்களோட இந்த மாமா மீடியாக்களை வச்சுக்கிட்டு அதிமுகவை சேர்ந்தவன் போட தெரியுது இல்ல, அவங்க ஆச்சுனாலும் பிடிக்கிறதுக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு தான் அதிகாரம் இருக்கு, அதுக்கு பொறுப்பு வைக்கிற துப்பு கட்ட ஸ்டாலின் தான் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு எந்த மீடியாடா பேசுறீங்க? இதை பேசிட்டு இருக்கணும்ல. இதே மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் திசை திருப்புறதுக்கு நம்ம சாராய வியாபாரி டிஆர் பாலு மோவர் டிஆர்பி ராஜாவை வச்சு ஆபாச கேலி சித்திரங்கள் அப்படிங்கிறத எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து எழுதுறது. நம்ம 200 ரூபாய் கூலிப்பட கொத்தடிமை தாயிலிங்க இருக்காங்களே, இவங்களை வச்சுக்கிட்டு பரப்புறது. கேலி சித்திரம் வரையாது பெரிய தனியா போய் 20 வருஷம் டிகிரி வாங்கி வச்சுட்டு வரணுமா? 20 வருஷம் படிச்சாதான் நீங்க கார்ட்டூன் வரைய முடியும். இன்னைக்கு இருக்கிற மொபைல் அப்ளிகேஷனுக்கு கழுவி ஊத்திடுவானுங்க. 1 நிமிஷம் போதும் ஒரு கேலி சித்திரம் எடிட் பண்றதுக்கு. பதிலுக்கு அவங்க செஞ்சா மோரே எங்க வச்சுப்பீங்க. இதெல்லாம் ஒரு வேலைன்னு செஞ்சுட்டு இதுல டிஆர்பி ராஜா பேசுறது பூரா போய், வாயை திறந்தா பேசுறது போய். எங்கேயோ மன்னார்குடியில இருந்து பஸ்ல, கவர்மெண்ட் பஸ்ல வந்த டிஆர் பாலுக்கு எங்க இருந்து இத்தனை கோடி சொத்து வந்துச்சு? டிஆர் பாலுக்கு புள்ள அப்படிங்கிற ஒரே தகுதியால நீ இன்னைக்கு அமைச்சராயிட்டு பேசுறாரு. நேத்து பேச்சு இவரோட பதிவுல கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம் திமுகவோட மாபெரும் சாதனையாகும். நீங்களாம் உண்மையிலேயே சோத்துல உப்பு போட்டுதான் திங்கிறீங்களா? கத்திப்பாரா மேம்பாலம் கட்டப்பட்டது மத்திய அரசோட நிதியில, வாஜ்பாய் அரசு காலகட்டத்தில் அது கட்டப்பட்டுச்சு. 2004 2006 தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் இருந்தது. நிலம் கையகப்படுத்தி கொடுக்க வேண்டியது மாநில அரசோட பொறுப்பு. 2004 2006 ஆண்டு ஆட்சியில் இருந்த அதிமுக நிலம் கையகப்படுத்தி கொடுத்தது, பிஜேபி அந்த பாலத்தை கட்டிச்சு. வெக்கமே இல்லாம அடுத்தவங்க பெத்த பிள்ளைக்கு இன்சியல் போட்டுக்கிறீங்களே, நீங்களா உண்மையிலேயே சோத்தை தான் திங்குறீங்களா? இவ்வளவு தரவுகள் இருக்கு, நினைச்சா அப்படி சொடக்கு போற நேரத்துல எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இன்னைக்கு இன்னும் கருணாநிதி காலம் மாதிரியே உங்க இஷ்டத்துக்கு உருட்டிட்டு தெரியுறீங்க. நாங்க சாதிச்சோம், கிழிச்சோம், வடை சுட்டோம் வாயால. இந்த மாதிரியான பொறுப்பற்ற வேலைகளை செய்யறத நிறுத்திட்டு 6வது தேவசேனா மாதிரியான உண்மையான அதிகாரிகளோட உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கிற வேலையை பாருங்க. துப்பு இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு ஓடி போயிடுங்க. இதுதான் நல்லது. தொடர்ந்து பேசுவோம்.